வேதாகமத்தில் எகு என்கிற ராஜா தேவனுடைய பார்வைக்கு செம்மையானத செய்துட்டு வரார். ஆகாபுடைய குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நிறைய காரியங்களை பிரயாசப்பட்டு செய்கிறாரு. ஆகாபுடைய குடும்பத்தில் இருக்கிற சிலரை நிறைய சத்துருக்களை அழித்து போட்டு அவர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானத நன்மையானதை செய்து கொண்டு வருகிறார். இது இல்லாம இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற எல்லா பாகால் பலிப்பிடங்களை தகர்த்து போட்டு விக்கிரக தோப்புகளை எல்லாம் மேடைகள்லாம் அகற்றி போட்டு ஜனங்களை தேவன் பக்கமா திருப்புகிற ஒரு நன்மையான காரியத்தை இந்த எகு செய்துட்டு வந்தார். ஆனாலும் எகு கிட்ட ஒரே ஒரு மிஸ்டேக் இருந்தது. என்னன்னா, நேபாத்தின் குமாரனாகி எரேபியாமுடைய அந்த பாவத்தை விட்டு இவர் விலகாம இருந்திருக்கிறார். என்ன பாவம் அப்படின்னா, பெத்தேலிலும் தானிலும் நிறுத்தப்பட்டு இருந்த கன்று குட்டிகளை அவர் தகர்த்து போடவே இல்லை. அந்த பாவம் இவர் விட்டு விலகாம இருந்ததுனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எகுவோட தலைமுறையில 4 தலைமுறை மாத்திரம்தான் ராஜாவா இருப்பாங்க, சிங்காசனத்துல இருப்பாங்கன்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நல்லா ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், சபைக்கு போவோம், ஊழியம் பண்ணுவோம், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா வாழணும்ன்றதுக்காக நிறைய காரியங்களை செய்வோம். ஆனாலும் சில வேளைகள நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைபடுது, சில மேன்மை வரமாட்டுது, சில உயர்வு வரமாட்டேங்குது. அப்படின்னா ஒரே ஒரு காரியம், எல்லாம் நல்லா பண்றோம், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம் இருதயத்திலயோ நம்மளோட குடும்பத்தை சுற்றிலோ நாம அதை அனுமதிச்சு வச்சிருக்கோம். அது எந்த காரியம்ன்றத நம்மை நாம நிதானித்து அறிந்து அதை நியாயம் தீர்த்துட்டோம், அதை நம்ம விலைக்கு போட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். எந்த காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்குது அதை முதல்ல எடுத்து போட்டுருங்க. ஏன்னா சில காரியம் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, ஆனாலும் சில ஆசீர்வாதம் தடையா இருக்குதுன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகாம நம்ம இருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துடைய குறைவுபாடுகள் அதிகமா நேருது. அதனால எகுவை போல பக்தி வைராக்கியமா இருக்கிற சந்தோஷம். ஆனா எகு பண்ண ஒரு காரியம், எரேபியாமுடைய பாவத்தின் காரியங்களை விட்டு விலகாம இருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நல்ல கடவுளுக்கு பிரியமில்லாத, ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தின் மேல நம்ம பிரியப்பட்டிருக்கிறோம், நம்ம அது மேல ஆசையாவே இருக்கிறோம். அந்த காரியத்தை விட்டு நம்ம விலக ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ள கரம் நம்ம குடும்பத்தின் மேலும் நம்முடைய ஊழியத்தின் மேலும் நம்ம மேலும் பலமா இறங்கும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். God bless you.